ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் த மோஸ்ட் டெலிஷியஸ் இன்ஃப்யூஸ் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த இன்ஃப்யூஸ் சிக்கன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் டங்குவார் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம் மக்களே, இந்த சேனலில் நீங்கள் எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் குவிசின் ரெசிபிஸ் என்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த இன்ஃப்யூஸ் சிக்கன் சூப்பர் ஹெல்தி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த இன்ஃப்யூஸ் சிக்கன் ஒரு நல்ல ஜங்க் ஃபுட். நீங்கள் எப்பயாவது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணலாம், வெளியும் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம், வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது ஒரு டீட்டெயில் ரெசிபி. இது ஒரு டீட்டெயில் ரெசிபின்றதால வீடியோ லென்த்தியாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெசிபி ப்ளஸ் ஒரு சூப்பரான ரோஸ்ட் சிக்கன் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு கிளியராக கற்றுக்க முடியும். ஃபர்ஸ்ட், ஒரு ஹோல் சிக்கன் வித் ஸ்கின் லெஸ் தென் 1 kg சூஸ் பண்ணிங்க பெட்டராக இருக்கும். அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஆஃபல்ஸ்லாம் எடுத்து, தட் மீன்ஸ் எனி கிட்னி ஆர் ஹார்ட் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எந்த ஒரு கிளாட்டட் பிளட் இல்லாமல் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. தென் இந்த சிக்கனை பேட் ட்ரை பண்ணணும். அதாவது டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுட்டு மேலே இருக்க எக்ஸஸ் மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நெக்கை மட்டும் இப்படி செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நெக்கை செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஸ்லைட் கொடுத்து சிக்கனை இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சா தான் நம்மளால் சிக்கனை பர்ஃபெக்டாக மேரினேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம அந்த இன்ஃப்யூஸ்டு சிக்கனோட சீஸி மிக்சரை நம்ம இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே காட்டுற மாதிரி இந்த பிரஸ்ட் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஷார்ப்பான பேரிங் நைஃபை வச்சு நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்படி பண்ணுறது, ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது மாதிரி பட் நைஃப் ஷுட் பி வெரி ஷார்ப். ஸோ இந்த நைஃபை கரெக்டாக அந்த பிரெஸ்ட்டோட திக் பார்ட்டில் வச்சு ஸ்லைட்டாக உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே கொஞ்சமாக ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஹோல் கீழே வரைக்கும் டேமேஜ் ஆகாமல், அதாவது அதை அதர் எண்ட் போய் கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். சிமிலர் வே இந்த தை பார்ட்லேயும் நீங்கள் இந்த பேரிங் நைஃபை இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே ஸ்லைட்டான ஸ்லிட்டை கொடுத்துட்டு அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸில் எடுத்துடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 லைனில் நான் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பேன் இந்த நைஃபை. சிமிலர் வே அது வந்து நம்ம அந்த லெக் பீஸ், அந்த லெக் பார்ட், அதாவது ட்ரம் ஸ்டிக் வரைக்கும் அது போகணும். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லிட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம், பட் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்லிட்டிங் பார்ட் முடித்த பிறகு இந்த சிக்கனை அப்படியே பொத்துனாப்பில் ஓரமாக வச்சுட்டு இதுக்கு உள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிற சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு சால்ட்டட் ஆர் அன்சால்ட்டட் பட்டர் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சால்ட்டட் பட்டராக இருந்தால் இன்னும் பெட்டர். கொஞ்சம் டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நான் ஒரு 50 grams சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 full tablespoon டிஜாயின் மஸ்டர்ட் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 teaspoon சிக்கன் சீசனிங் பவுடர் போட்டிருக்கேன். இல்லை வெஜ் சீசனிங் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒரு 1 teaspoon சால்ட்டு ப்ளஸ் இந்த ஹோம் க்ரோன் ஃப்ரெஷ் ரோஸ்மெரி லீவ்ஸ். உங்களுக்கு ஃப்ரெஷ் ரோஸ்மெரி கிடைக்கலனா நீங்கள் ட்ரை ரோஸ்மெரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் பிலீவ் மீ அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த பட்டரை ஜஸ்ட் நான் மெல்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் மைக்ரோவேவில் கூட ஒரு 30 seconds வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பட்டர் சூடாகக்கூடாது, ஜஸ்ட் மெல்ட் ஆகணும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். இந்த சிக்கனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை ஃபோக் பண்ணுற பழக்கம் இருந்தால் அதை பண்ணாதீங்க. பிகாஸ் அப்படி நம்ம ஃபோக் பண்ணும்போது நம்ம சீஸ் மிக்சர்ஸை நம்ம அதில் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் பங்க்சர் ஆகி வெளியே வந்துடும். இந்த மேரினேஷனை நீங்கள் ஓவர் நைட் சில் பண்ணி மறுநாள் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ரோஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஒரு 50 ml ஹெவி க்ரீம் எடுத்துகிட்டு அது கூட US எல்லோ மஸ்டர்ட். முன்னாடி நம்ம மேரினேஷனுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் மஸ்டர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து டிஜாயின் மஸ்டர்ட், இது வந்து எல்லோ மஸ்டர்ட். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெண்டையும் டிஃபைன் பண்ணி ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் சீஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சீஸ் ஸ்லைஸ் தான். இது ஜஸ்ட் அமுல் சீஸ் ஸ்லைஸ். இது வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடும், அதனால் நான் ஸ்லைஸ் சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 8 to 10 slice நான் எடுத்தேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சீஸியாக வேணுமா, ஈவன் யூ கேன் கோ ஃபார் லைக் 12 to 15 slices ஆஃப் சீஸ். ஸோ இது மூணுத்தையுமே நம்ம எந்த ஒரு சீசனிங் இல்லாமல், ஆல்ரெடி சீஸில் நல்ல சால்ட் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் மெல்ட் பண்ணணும். ஒரு மைக்ரோவேவில் 30 seconds வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் இஃப் யூ கீப் மிக்சிங் ஆன் த ரூம் டெம்பரேச்சர் இட் வில் பி ஸ்மூத் லைக் திஸ். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஸ்லைட்டாக போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அண்டு ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை அழகாக ஒரு
இந்த மாதிரியான ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ரோஸ்டிங் பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஒரு சில்வர் ஃபாயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த பார்ச்மெண்ட் ஷீட் அது மேலே போட்டிங்கன்னா இந்த சில்வர் ஃபாயிலில் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் சிக்கன் ரோஸ்ட் ஆகும்போது. நம்ம ரோஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அவனை ஹீட் பண்ணி 160 டிகிரிஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் ப்ளஸ் சீஸ் மிக்சர் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நான் மேரினேட் பண்ண சிக்கனை எக்ஸாக்டாக ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வெளியே வச்சுட்டேன். ஸோ இது ரூம் டெம்பரேச்சரும் இல்லை, ரொம்ப கோல்டாகவும் இல்லை. சிமிலர் லைக் தட் இந்த சீஸ் மிக்சரும் நான் ஒரு 15 மினிட்ஸ் வெளியே வச்சுருந்தேன். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே டெம்பரேச்சரில் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம பங்க்சர் பண்ண இந்த பேக்கெட்ஸில் நம்ம ஸ்லோவாக இந்த இன்ஃப்யூஸ்டு சிக்கன் சீஸ் மிக்சரை அதுக்குள்ளே ஸ்லோவாக இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை சீல் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களால் டைப் பண்ண முடியும்னா, லைக் நம்ம த்ரெட் வச்சு டைப் பண்ண முடியும்னா உங்களுக்கு தெரியும்னா யூ கேன் டூ தட். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஈஸி. யூ கேன் யூஸ் கப்புள் ஆஃப் டூத் பிக்ஸ். அவ்வளோதான், அது சீல் ஆகிடும், பேக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ளிட்டான மேரினேஷன்ஸ் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக அந்த ரோஸ்டிங் ட்ரேயில் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில், அதாவது 160 டிகிரிஸ் இருக்கிற ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 30 to 45 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். நான் வந்து 45 மினிட்ஸ் குக் பண்ணேன், பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்தது. இப்போது நீங்கள் சிக்கன் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 1 kg அண்டர் 1 kg இருந்ததுன்னா கரெக்டாக அந்த டைமில் குக் ஆகிடும். ஸ்லைட்லி பிகர் சிக்கனாக இருந்ததுன்னா இட் வில் டேக் அனதர் 15 மினிட்ஸ், மேபி மேக்ஸ் டு மேக்ஸ் 1 hour, அதுக்கு மேலே ஆகாது. ஸோ இந்த சிக்கன் எல்லாம் பர்ஃபெக்டாக டெண்டராக குக் ஆன பிறகு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தேன், சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் இந்த ரெசிபி சிம்பிளாக இருக்க மாதிரி தானே தெரியுது உங்களுக்கு. அப்புறம் ஏன் எனக்கு டங்கு வர இருந்துச்சுன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, விஷயமே அதை நான் ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். நான் ஒரு 30-50 செகண்ட்ஸ் தான் ஃப்ரேம்ஸ் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அதை ஸ்டஃப் பண்ணும்போது. ரொம்ப மெஸ்ஸி ஆச்சு. ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் மெஸ்ஸி குக்கிங், பட் ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஹவ் இட்ஸ் கமிங். ஸோ அதனால் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்திருந்தது. எனக்கு பர்சனலாக ஆஃப்டர் 45 மினிட்ஸ் அந்த மேலே இருக்க டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணலாம், கிறிஸ்பியாக இருக்கலாம் ஸ்கின்னுன்ட்டு என்னுடைய ப்ளோ டார்ச் வச்சு நான் அதை ஃப்ளாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த லெக் பார்ட்டை, இந்த ட்ரம் ஸ்டிக்கை கட் பண்ணி பார்த்தேன். ஓ மை காட், த டெண்டர்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு ஃப்ளஷ்ஷு போன் தனியாக பிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ நான் அந்த சீஸ் சாஸ் உள்ளே ஸ்டஃப் பண்ண பார்த்தீங்களா, அந்த சீஸி மிக்சர் இன்ஜெக்ட் பண்ணலை, அந்த சாஸை நான் கொஞ்சம் செக்யூர் பண்ணி வச்சுருந்தேன். அதே சேம் சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். அந்த சிக்கன் வந்து லிட்ரலி இட் வாஸ் லைக் மெல்ட்டிங் இன் யுவர் மவுத். ஸோ இந்த சிம்பிள் ரெசிபி என்ற டீட்டெயில் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா பிளெயின் ரோஸ்டட் சிக்கனும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும், அதுக்கு நான் கேரண்டி. மீண்டும் ஒரு சூப்பரான இந்தியன் குவிசின் இல்லாத வேறு அதர் இன்டர்நேஷ்னல் குளோபல் குவிசின் ரெசிபிஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதர் தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். மீண்டும் சந்திப்போம். பபாய்.